ஓகேப்பா. இப்போ வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸு நம்ம பசங்க யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா, கோகுல் பிரசாத், இசக்கி, கரண்குமார், கார்த்திக், கிருஷ்ணமூர்த்தி, மனோஜ்குமார், பிரபு, சிவராம்குமார். ஓகேப்பா. ஸோ மற்றவங்க வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இருக்கிற 1/2 அன் ஹவரில் நம்ம வந்து டேரெக்டாக நான் எதுவுமே பேசல. டேரெக்டாக நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். இது எல்லாருமே ரெக்கார்டிங் தான். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா வந்து, நீங்கள் இடையில வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கம்ப்யூட்டரு, இது என்னது கால்குலேட்டரு, அதுக்கப்புறம் நோட்டு, இது மாதிரி கொஞ்சம் வச்சு கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம டைமிங் எதாவது மாற்றணும்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். நம்ம டைமிங் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ராப்ளம், நான் ஆல்ரெடி இது நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், இது இப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் நீங்கள் சொன்னாலும், நீங்கள் இடையில அன்மியூட் பண்ணிட்டு என்னை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, நீங்கள் அந்த ப்ராப்ளத்தில் உனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் எதுவும் தெரிஞ்சால் கூட நீ இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லலாம். இது வந்து ஓப்பன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு நிமிஷம். ஓகே. கொஞ்சம் விசிபிளாக தெரியுதா? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? லெட்டர்ஸ் எதுவும் தெரியல சார் அந்த அளவுக்கு. ஓ, லெட்டர்ஸ் தெரியலையா? ஒரே நிமிஷம். நான் இந்த 2 சம் மட்டும் தான் நான் இப்படி சால்வ் பண்ணியிருக்கேன். மற்றெல்லாம் பவர் பாயிண்டில் போட்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. மற்ற ப்ராப்ளம் நான் பவர் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறனால கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஓகேவா? இதை நான் ஸ்கேன் பண்ணி வச்சிட்டேன், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. திரும்ப உட்காந்து பவர் பாயிண்டில் அடிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு இதில் பண்ணிட்டேன். சரி, ரைட், ஓகே. இது ஓகே தான் நினைக்கிறேன் ஓரளவு. நான் இருந்தாலும் டிக்டேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது எப்படின்னா, இது வந்து கேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள ஒரு ப்ராப்ளம். இது லாஸ்ட் ஒரு டெரிவேஷன் போட்டிருந்தேன். அது வந்து யூடியூப் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். 2 gating system for a mold of 50 cm and 25 cm and 50 cm are shown in figure. The cross section area of the gate is 5 cm squared. Determine the filling time for both design சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து டாப் கேட்டிங் சிஸ்டம், இது வந்து பாட்டம் கேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து டாப் கேட்டிங் சிஸ்டம், இது வந்து பாட்டம் கேட்டிங் சிஸ்டம். இதில் டாப் கேட்டிங் சிஸ்டத்தில் இதான் கேட்டு, இது ஸ்க்ரூ, இதான் பர்டிகுலர் திங் வந்து ஸ்க்ரூ அப்படின்றது. இது வழியாக என்னன்னா உனக்கு வந்து மெட்டல் வந்து போரிங் பண்ணுறேன். ஸோ மெட்டல் வந்து போர் ஆகி உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு இந்த கம்ப்ளீட் கேவிட்டி வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கும். இந்த கம்ப்ளீட் கேவிட்டி வந்து ஃபில் ஆகுது. ஸோ இது வந்துட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வி நீட் டு நோ பற்றி ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து, இப்போ இது வந்து ஹச்சி, இந்த 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து சம்மில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹச்டி, அதாவது டோட்டல் ஹெட் அப்படின்றது. இந்த டோட்டல் ஹெட்டு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன, அதாவது தட் இஸ் இந்த பாயிண்ட் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சோம். அதாவது ஸ்ட்ரைட்டா, சாரி ஃபார் இது மாதிரி இந்த இடத்துல வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சா, ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி அப்படிங்கிறது கேட்டிங்கோட என்டர் வெலாசிட்டி அப்படின்னா இது என்ன ஃபார்முலா போடணும் அப்படின்னா √2GHC சிட்டி டோட்டல் ஹெட்டு. ஸோ அதுலேருந்து வெலாசிட்டி அட் கேட் என்ட்ரி பாயிண்டில் லிக்விட் மெட்டல் போர் பண்ணுறேன், எவ்வளோ வெலாசிட்டியில் உள்ள வருது
அப்படின்றது தெரியும். ஸோ அதுலேருந்து நீ என்ன பண்ணுற, யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த வெலாசிட்டி. ஸோ இதில் வந்து ஜி வந்து 9.81 அப்படின்றது உனக்கு தெரியும், இன்ட்டு 15 சென்டிமீட்டரு. நீ எப்போதுமே என்ன பண்ணுறன்னா இது வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 15 இன்ட்டு 10⁻². அதை போட்டோன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த வெலாசிட்டி அட் கேட். இது வந்து உனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கேன் ஏபிள் டு டெல் மீ வாட் இஸ் த மீட்டர் செகண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்ல முடியுமா? கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம் டக்குன்னு. அந்த இடத்துல வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த இடத்துல வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிற, இந்த பாயிண்ட் தான் விஜி. அந்த இடத்துல வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிற. ஹெட் வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ அதை வச்சுட்டு வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த வெலாசிட்டி? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வந்து சேட்டில் போட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, சேட்டு ஏன்னா இது பார்க்க முடியாது என்னால். கால்குலேட்டர் இருந்தால் ஜஸ்ட் கால்குலேட் அண்ட் டெல் மீ த வேல்யூ. தம்பி போய் போட்டிங்களா? ஒன் 1.7 சார். 1.715 ஓகேவா, மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த இது வெலாசிட்டி கிடைக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏரியா ஆஃப் த கேட் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. சம்மில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 10⁻4 மீட்டர் ஸ்கொயர்னு உனக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா டைம் ஆஃப் சொலிடிஃபிகேஷன் அதான் கேட்டிருக்காங்க சம்மில். ஸோ சொலிடிஃபிகேஷன் டைம் ஆஃப் கேட்டு டிஜி என்ன கேட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து வால்யூம் VOLUME, வால்யூம் ஆஃப் த மோல்டு கேவிட்டி, த ஏரியா ஆஃப் த கேட்டு இன்ட்டு வெலாசிட்டி அட் கேட்டு. இதான் ஃபார்முலா ஃபார் சொலிடிஃபிகேஷன் டைம். இதை நல்லா நான் வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூ நீட் வெலாசிட்டி இது வெலாசிட்டி, ஏரியா ஆஃப் த கேட்டு, வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு சொலிடிஃபிகேஷன் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சொலிடிஃபிகேஷன் டைம் ஈக்குவல் டு பர்டிகுலர் வால்யூம் எவ்வளவு உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 15 இன்ட்டு 20 இன்ட்டு 1 மினிட் 15 இன்ட்டு 15 இன்ட்டு 25 இன்ட்டு 15 சென்டிமீட்டர் டிவைடட் பை தட் பர்டிகுலர் 5 இன்ட்டு 10⁻⁻4 இன்ட்டு இது வந்து எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால மீட்டரா மாத்திரக்கு 10⁻⁻6 போடணும். ஓகேவா, 50 சென்டிமீட்டர் 25 15 சென்டிமீட்டர் இன்ட்டு வெலாசிட்டி 1.719 சம்திங் 715. ஸோ 715 இது 7. ஓகேவா, ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி சொலிடிஃபிகேஷன் டைம். அவ்வளோதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ். இது வால்யூம் வந்து மீட்டர் கியூப், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஸோ செகண்ட்ஸ் மேலே போயிடும், யூ வில் கெட் செகண்ட்ஸ். ஓகேவா, எனி டவுட் இதில்? ஓகேவா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாட்டம் கேட்டிங்கை பற்றி நமக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ பாட்டம் கேட்டிங் அப்படின்றது வந்து இப்போ கொடுத்துருக்காங்கல்ல சார், அது எதுக்கு? என்னப்பா 12 சென்டிமீட்டர்னு ஒரு டேட்டா இருக்குது இல்ல சார், அதுல அந்த டேட்டா நம்ம யூஸ் பண்ண தேவையில்லையா? அது தேவையில்ல. நம்ம வந்து இந்த 15 சென்டிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், டோட்டல் ஹெட்டு தான் யூஸ் பண்ணுறோம். 12 சென்டிமீட்டர் வந்து உனக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. நீ வந்து டோட்டல் ஹெட்டு இதில் தான் போரிங் பேசிகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் டோட்டல் ஹெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹெச்டிங்கிறது. இது மாதிரி அன்னோன் டேட்டா எது எது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் பார்த்து ஒமிட் பண்ணிருங்க. இதுல இது 15 யூஸ் பண்ணணுமா 12 யூஸ் பண்ணணுமா அந்த மாதிரி டேட்டா நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதுல ரெண்டுல எது யூஸ் பண்றது?
இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டேர்மிங்கில் வந்து 12 சென்டிமீட்டருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த ஸ்க்ரூலேருந்து கால்குலேட் பண்ணியிருக்கான். ஆனால் டோட்டல் ஹெட் அவன் 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரூவோட டாப் பொசிஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த டோட்டல் ஹெட்டை வந்து நம்ம வந்து இந்த ஹைட்டை நம்ம எடுத்துக்கூடாது. இந்த ஹைட்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான வெலாசிட்டி இதில் கிடைக்காது. வெலாசிட்டி தப்பாயிரும். வெலாசிட்டி வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். ஓகே சார், ஃபைன். இது உனக்கு வந்து நீ இப்போ 15 சென்டிமீட்டரில் வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற, உனக்கு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீ ஓகே கரெக்டாக டிக் அடிச்சிருவேன். 12 சென்டிமீட்டரில் வச்சு அதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிப்பாரு. உனக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகாது அந்த 4 சென்டிமீட்டரில். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே சார். அதுலேருந்து ஓரளவு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாட்டம் கேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இந்த ஃபார்முலா பாட்டம் கேட்டிங் சிஸ்டம் இப்போ வந்து கேட்டிங் மேலே இருக்குது. கேட்டு வந்து அந்த இது பார்த்தோன்னா டாப் சர்ஃபேஸில் உனக்கு வந்து போர் ஆகுது. மேலேருந்து கீழே வாட்டர். இதில் அப்படி இல்லை, பாட்டத்தில் இருக்கும். அதாவது இங்கே கீழே வழியாக மெட்டல் போய் கம்ப்ளீட் கேவிட்டி வந்து ஃபுல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு பேர் தான் பாட்டம் கேட்டிங் சிஸ்டம். இந்த மாதிரி கான்செப்டுக்கு பேர். ஸோ இந்த பாட்டம் கேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஃபார்முலா வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து உனக்கு வந்து நான் நேற்று அந்த டெரிவேஷன் போட்டேன். இப்போ நான் டெரிவேஷன் திரும்ப போனால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபார்முலா மட்டும் டைரெக்டாக உனக்கு வந்து எழுதிடுறேன். இந்த ஃபார்முலா கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கிடுங்க. இந்த கேட்டிங் சிஸ்டம் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ரைட் டவுன் இந்த ஃபார்முலா எழுதி இதுக்கு மேட்ட மாதிரி சால்வ் பண்ணுறேங்க. √HT மைனஸ் √HT மைனஸ் HM. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோல்டோட ஏரியா, கேட்டோட ஏரியா, HT அப்படிங்கிறது டோட்டல் ஹெட்டு, HM அப்படின்றது வந்து இந்த மோல்டு கேவிட்டியோட ஹைட்டு. இந்த HMங்கிறது இந்த ஹைட்டு. ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கணக்கில் எடுத்துக்கிறோம். கணக்கில் எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். இந்த இந்த டெரிவேஷன் ஆல்ரெடி நேற்று நான் சால்வ் பண்ணேன். அதாவது இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதாவது இந்த இடத்துல ஃப்ளோ எப்படி இருக்குது, இந்த இடத்துல ஃப்ளோ என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு சால்வ் பண்ணோம். நான் திரும்ப வேணால் நான் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு வேணால் திரும்ப நான் சொல்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா. ஸோ இப்போ இதில் வந்து மோல்டோட ஏரியா, கேட்டோட ஏரியா, அந்த ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். கண்டுபிடிச்சிட்டோன்னா டோட்டல் சொலிடிஃபிகேஷன் டைம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அதான் சம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ மோல்டோட ஏரியான்னா கேட்டோட ஏரியானா, ஸோ மோல்டோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கால்குலேட் இந்த, அதாவது 50 × 25 × 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். இதான் மோல்டோட ஏரியா. மோல்டுனா இதான் மோல்டு. இதாக இருக்குல்ல, அதாவது உனக்கு இந்த இதான் மோல்டு, கம்ப்ளீட்டு ரெக்டாங்குலராக இருக்குது. இதான் மோல்டு. ஸோ இது வந்து 15, இது வந்து 50 சென்டிமீட்டர், இது வந்து 25 சென்டிமீட்டர். ஸோ இதை தான் மோல்டோட ஏரியாவை நம்ம எடுத்துக்கிறோம். கேட்டோட ஏரியா வந்து சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றது. ஸோ இந்த ஏஜி வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ 5 × 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏஜியோட வேல்யூ எனக்கு தெரியும். இதில் HT அப்படின்றது வந்து ஹெட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து 15 சென்டிமீட்டர், 15 × 10⁻⁻2 மீட்டரு எடுத்துக்கிறோம். எப்போவுமே SI யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் HM அப்படிங்கிறது மோல்டு ஹெட்டு, மோல்டோட ஹைட்டு. மோல்டோட ஹைட்டு வந்து 15 சென்டிமீட்டரு, அதுவும் 15 தான் கொடுத்துருக்காங்க, × 10⁻⁻2 மீட்டர். இதை வச்சுட்டிங்கன்னு நீ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் அட் சொலிடிஃபிகேஷன் டைம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறான். இது ஒரு கொஸ்டின். இன்கேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இன்கேஸ் சம்மில் வந்து டைம் கேட்டனால டைரெக்டாக டைம் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இன்கேஸ் இந்த இடத்துல வெலாசிட்டி கேட்பாங்க, இந்த இடத்துல வெலாசிட்டி விஜி, பாட்டம் கேட்டிங்கோட வெலாசிட்டி விஜிபின்னு வச்சுக்கேன். ஸோ அதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும்னா அந்த நான் ஒரு டெரிவேஷன் சால்வ் பண்ணேன். அதில் வந்து அந்த ஃபார்முலா இருக்குது. அதாவது அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து விஜிபி, பாட்டம் கேட்டிங்கோட வெலாசிட்டி கேட் ஃபார்முலா வந்து அது நேற்று டெரிவேஷன் சால்வ் பண்ணேன். 2G × HT - H அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா
ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து we can find out the value. இதில் வந்து h அப்படின்றது வந்து we can take as particular 15 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த இப்போ பார்த்தோன்னா ஹெச்டி வந்து 15 இதில் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவில் பாட்டம் கேட்டிங் சிஸ்டத்தில் ஒரு சின்ன ஒரு இது என்ன ப்ராப்ளம்னு பிரச்சனை பாரு. இந்த இடத்துல நீ போட்டுன்னு வச்சுக்கேன், இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து 0ன்னு நிற்கும். ஸோ இது ஒரு பெரிய செக் பாயிண்ட், இதை நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. ஸோ இது பாட்டம் கேட்டிங் சிஸ்டத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு இது உண்டு. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுலேருந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த solidification time for particular thing, you can able to find out. ஓகேவா? ஸோ இது டைம் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து யூ கேன் ஃபினிஷ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? ஓகே சொல்லுப்பா சார். அதுல வெலாசிட்டி 0னா நம்ம ஆன்சரே 0 தானே? அந்த இடத்துல 0 வெலாசிட்டி தான் இருக்குமா? வெலாசிட்டி 0 ஆகுது இந்த இடத்துல. அதான் அந்த இடத்துல அப்போ மூவ்மெண்ட் இருக்காதோ சார்? நம்ம இந்த மாதிரி கேட்டாங்கன்னாலும் வெலாசிட்டி 0னே போட்டு முடிச்சிடலாமா? ஆமா, முடிச்சிடலாம். இந்த இடத்துல இந்த பாட்டம் கேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்தவரை வெலாசிட்டி பார்த்தோம்னா உனக்கு இதுதான் ஃபார்முலா, HT மைனஸ் ஹெச்ங்கிறது. இது நீ HT இந்த இடத்துல ஹெச் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஹைட்டு, இந்த மோல்டோட ஹைட்டும் இந்த கேவிட்டியோட ஹைட்டும் சேமா இருக்குது. இந்த ஹெட்டும் இந்த மோல்டு ஹெட்டும் சேம் 15ங்கிறது. அதனால நீ ஃப்ளோ ஊத்துணும்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல லிக்விட் வெலாசிட்டி வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆகும்போது இந்த இடத்துல கம்ப்ளீட் 0 ஆயிரும் வெலாசிட்டி. புரியுதா? கம்ப்ளீட்டா ஃபில் ஆகும்போது இந்த இடத்துல அது வரைக்கும் வெலாசிட்டி இருக்கும். அதாவது இந்த இடத்துல இந்த ஹைட் இருக்குல்ல, இப்போ 2 சென்டிமீட்டர், இப்போ 15 சென்டிமீட்டர் இருக்கு, இந்த இடத்துல 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் ஃபில் ஆயிருக்கு. அப்போ இது வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும் சொல்லு பாப்போம். புரியுதா? இந்த இடத்துல 2 சென்டிமீட்டர் சார். நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. இப்போ அதாவது இப்போ இந்த 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 ஏரியா உனக்கு தெரியுது இல்ல, இந்த மோல்டு தெரியுது இல்ல, இந்த மோல்டு தெரியுது இல்ல உங்களுக்கு. இந்த மோல்ட்ல நீ ஃப்ளோ பண்ற லிக்விட் மெட்டல் வந்து ஃப்ளோயா உள்ள வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஃப்ளோயா உள்ள வந்து கம்ப்ளீட் ஃபில் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஃபில் ஆகிட்டு இருக்கும்போது மொத்தம் இதோட ஹைட் 15 சென்டிமீட்டர். ஓகேவா? ஹலோ சார். எஸ் சார். 15 சென்டிமீட்டர். இப்போ 2 சென்டிமீட்டர் வரைக்கும் ஃபில் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 2 சென்டிமீட்டர் ஃபில் ஆயிருக்கு, 15ல 2 சென்டிமீட்டர் ஃபில் ஆயிருக்கு. அப்போ இதோட வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும்? அதோட டிஃபரன்ஸ் என்னவோ அந்த 13 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இதோட வெலாசிட்டி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் 2g இன்ட்டு HT வந்து 15. அது மாறாது. அட் 2 சென்டிமீட்டர் ஹைட்ல அந்த மெட்டல் ஃபுல்லா இருக்கும் போது எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 15 சென்டிமீட்டர் ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, வெலாசிட்டி வந்து இங்க இருக்காது. ஓகே சார், புரியுது. புரியுது சார். ஓகே இதுதான் இதோட அச்சு வெரி ஆயிட்டே இருக்கு. அச்சு வெரி ஆயிட்டே இருக்கும். நீ மெட்டலை ஊத்த மெட்டல் கம்ப்ளீட் ஃபில் ஆகிட்டே இருக்கும். இங்க இருந்து கீழ இருந்து மேலமாக்க லிக்விட் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். அப்ப நம்ம HM யூஸ் பண்ணலாம் சார், மோல்ட் ஹைட். ஆமா, இந்த இடத்துல H தான் நம்ம யூஸ் பண்றோம். ஏன் HM யூஸ் பண்ணனா, HM அப்படின்னா இந்த டோட்டல் இந்த ஹைட்னு ஆயிரும். ஓகே H யூஸ் பண்றோம். at the height of 15 centimeter particular velocity is 0, but at the height of 2 centimeterல லிக்விட் மெட்டர் ஃபுல்லா இருக்கு. அப்போ வெலாசிட்டி என்னன்னு கேட்டா வெலாசிட்டி வந்து கண்டிப்பா இருக்கும், அதுக்கு வந்து 0 ஆகிறது. ஓகேவா? எஸ் சார். புரியுது சார். புரியுதா? ஓகே இப்போ ஓரளவு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 2 கேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்தவரை. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? இது வரைக்கும் புரியுதா? மற்றவங்ககிட்ட கேட்டுருமா? ஒரு நிமிஷம், மற்றவங்க என்ன எதில் இருக்காங்கன்னு பார்த்துக்கிறோம். யார் இருக்கா இங்க? மற்ற எல்லாத்துக்கும் புரியுதாப்பா? யாராவது கேன் யூ ஏபிள் டு டெல் மீ? யாராவது இது பண்றீங்களா? புரியுதா? எஸ் சார். ஓகே, கோகுல் பிரசாத். மற்ற இது புரியுதா? எதுக்கும் யாரும் டவுட் இருந்தா நீ கேளு, இதை விட்டா வர டைம் கிடைக்காது.
உனக்கு எதுவும் இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? வாய்ஸ் இஸ் கிளியர்? எஸ் ஓகே சார். ஓகே ஓகே ஓகேப்பா. ஸோ இதுதான் இந்த 2 ப்ராப்ளத்தோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி, பாட்டம் கேட்டிங், டாப் கேட்டிங் அப்படின்றது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து செகண்ட் ப்ராப்ளம். ரைட்டு. இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். இன் a particular mold design, the down sprue has area cross section 6.45 centimeter where the pouring pacing leads into the sprue. The sprue is 20 centimeter long. Sprue is 20 centimeter long, and the required metal flow rate at its top section of the sprue is 180 centimeter squared. The pouring height necessary above the sprue top will be. Find the cross section of the sprue at the bottom to avoid aspiration of the liquid metal will be அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த கொஸ்டின்ல வந்து இப்போ நல்லா ரீட் பண்ணும். இது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட ப்ராப்ளம், வேற ஒன்றுமே கிடையாது. இது வந்து நீ வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் சில கான்செப்ட் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷனை தான் இங்கே நீ யூஸ் பண்ண போற. அதாவது வந்து இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் உள்ள ப்ராப்ளம் தான், சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ இதான் வந்து போரிங் பேசிங் அப்படின்றது சொல்லுது. இதில் வந்து லிக்விட் மெட்டலை வந்து நீ என்ன பண்ணுவேன், போரிங் பண்ணுவேன். இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரூ அப்படின்றது. இது வழியாக லிக்விட் மெட்டல் வந்து ஃப்ளோ ஆகி மோல்டு கேவிட்டிக்குள்ளே போகும். இந்த எக்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அப்படின்னா வந்து இந்த ஸ்ப்ரூவோட ஹைட்டு 20 சென்டிமீட்டர்னு இந்த கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரூவோட ஹைட்டு 20 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டவுன் ஸ்ப்ரூவோட ஏரியா, அதாவது இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஏரியா வந்து 6.45 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த இருக்குது 6.45 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம கால்குலேட் எப்படி பண்ணணும் அப்படின்றது உனக்கு தெரியணும். ஸோ இதில் என்ன நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க, இப்போ வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று படிச்சிருவீங்க. கண்டினியூட்டி ஈக்குவேஷனா ஃப்ளோ டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நீங்கள் படிச்சிருவீங்க. அந்த ஃபார்முலாவில் இந்த சம்மில் பொறுத்தவரை டிஸ்சார்ஜ் வந்து 820 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட் அப்படின்றது வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சம்மில் வந்து ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஏரியா, அதாவது ஸ்க்ரூவோட ஏரியா வந்து 6.45 A1 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த A1ஓட வேல்யூ வந்து 6.45 அப்படின்றது வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீ சிம்பிளாக வந்து எந்த வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டி என்னன்னு உனக்கு தெரியும். ஸோ வெலாசிட்டி என்னன்னு நீ கண்டுபிடிக்க போற. ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ண போற, யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த வெலாசிட்டி. ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தோன்னா இன்ட்டு மீட்டராக மாற்றி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது ஓகே, இப்போ அந்த வெலாசிட்டி வந்து டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணு. வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, 2GH, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஹச்சுக்கு பதிலாக நீ என்ன போட போற, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2GX போட போற. இந்த ஹைட்டு தான் உனக்கு தேவை, எக்ஸு. ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க போற. அந்த வெலாசிட்டி என்னன்னு தெரியணும்னா உனக்கு என்ன தேவை, √2GX போட்டானா அந்த இடத்துல வெலாசிட்டி தெரியணும். இந்த இடத்துல வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன தேவை, Q ஃபார்முலா தேவை. அதுலேருந்து ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி போட்டானா அதுலேருந்து இந்த ஃபார்முலாவை நீ சப்ஸ்டியூட் பண்ணுற. இப்போ என்ன பண்ணுற, இந்த 820 அந்த டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு ஏரியா, அந்த ஸ்க்ரூவோட ஏரியா இன்ட்டு √2GX இது போட்டானா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் சம்மில் கேட்டிருக்காங்க.
இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் உனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் வந்து இதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணல, இதுவும் சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு, இது சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க. த போரிங் ஹைட் நெசசரி above த ஸ்ப்ரூ டாப் வில் பி என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதில் சம்மில் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன், டவுன் ஸ்ப்ரூ ஏரியா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 20 சென்டிமீட்டர் லாங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 20 சென்டிமீட்டர் லாங் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரூ அட் இட்ஸ் பாட்டம் டு அவாய்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் த லிக்யூட் ஆஃப் த மெட்டல் வில்பின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல A2ஓட வேல்யூ ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த A2ஓட வேல்யூ வந்து இந்த இடத்துல A2 அப்படின்னா என்னன்னு சொல்லி சம்மில் கேட்டிருக்காங்க. ஆஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னா வந்து உனக்கு லிக்விட் மெட்டல் ஃப்ளோ ஆகும்போது டர்புலன்சி வந்து லேமினார் டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு உனக்கு கேள்விப்பட்டிருப்பேன். லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ மாறி மாறி வரும்போது லிக்விட் மெட்டல் ஃப்ளோ வந்து யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ உனக்கு அதை அவாய்ட் பண்ணுறது அதனால என்ன ஆகும்னா மெட்டலில் வந்து ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட் இருக்குன்னா மெட்டல் வந்து கேஸ்டிங் வந்து டிஃபெக்டாக ஃபார்ம் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏரியா வந்து கரெக்டாக செட் பண்ணுவாங்க. அதனால் டேப்பர் ஷேப் ஏரியா தான் இந்த இடத்துல கொடுப்பாங்க. டேப்பர்னா மேலே ஏரியா அதிகமாகும், இந்த பாயிண்ட்ல ஏரியா கம்மியாகவும் இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட்ல ஏரியா கம்மியாகவும் கொடுப்பாங்க. இது செகண்ட் பாயிண்ட் வச்சுக்கோ, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இதில் ஏரியா கம்மியாகவும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஏரியா அட் 2 அப்படின்றது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஆஸ்பிரேஷன் எஃபெக்டை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we can use அந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை அழிக்க போகிறேன், அடிச்சுட்டு நான் போட போகிறேன். இது வரைக்கும் ஓகேவா? எனி டவுட்? நோ சார். சார் அந்த ஏரியா போட்டிருக்கோம்ல சார், எதுப்பா? A into V போட்டிருக்கிறோம்ல கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஆமாம் ஆமாம். அதில் வெலாசிட்டியில் ஏன் சார் நம்ம அந்த எக்ஸ் வேல்யூ எடுத்தோம்? வெலாசிட்டியில எடுக்கல, வெலாசிட்டிய ஃபார்முலா வந்து √2g ஹைட்காக நம்ம எக்ஸ் வேல்யூ எடுத்தோம்ல சார், 2g ஹெச்க்கு பதிலா எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அந்த எக்ஸ் வேல்யூ எதுக்கு சார் எடுத்தோம்? அந்த 20யோட ஆட் பண்ணி எடுக்காம அதை மட்டும் ஏன் எடுத்தோம்? இல்ல, உனக்கு வந்து இதுவரை இந்த இடத்துல தான் வெலாசிட்டி வேணும் எனக்கு. இந்த இடத்துல தான் எனக்கு வெலாசிட்டி வேணும். இந்த இடத்துல ஏரியா இருக்கு, அப்போ எக்ஸ் வரைக்கும் எடுக்கணும். உனக்கு இந்த இடத்துல வெலாசிட்டி வேணும்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு வெலாசிட்டி வேணும் அப்படின்னா நீ 20 + x எடுக்கணும். புரியுதா? இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல எனக்கு வெலாசிட்டி வேணும் அப்படின்னா நீ எக்ஸ் எடுக்கணும். இந்த ஃபார்முலால எக்ஸ் போடணும். அந்த இடத்துல உள்ள ஏரியா, அந்த இடத்துல உள்ள டிஸ்சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ் கிடைக்கும், இந்த எக்ஸ் கிடைக்கும். சப்போஸ் எனக்கு செகண்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலால ஹச்சுக்கு பதிலாக என்ன பண்றோம், 20 + x கொடுக்கணும். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகேவா? அடுத்து போலாமா? எஸ் சார். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ அதான் பண்ண போறேன், வேற ஒன்றும் இல்லை. நீ சொன்னதுதான் அப்படியே அடுத்து அதனால அதான் கேட்டிருக்காங்க சம்ல. இப்போ நான் என்ன பண்ற போறேன்னா, இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, 8.2 சம்திங் நினைக்கிறேன். ஜஸ்ட் செக், 8.246 சென்டிமீட்டர். இதை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி, Q = என்ன அப்படி கண்டுபிடிச்சிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 0.1, இந்த இடத்துல 0.2, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கான்செப்ட், கண்டினியூட்டி ஈக்குவேஷன், ஃப்ளோ டிஸ்சார்ஜ் வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. அதாவது Q1 = Q2, இதான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன, A1 × velocity 1 = A2 × velocity 2, இதான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். இதில் A1 வந்து சம்ல வந்து 6.45 அது கொடுத்துருக்காங்க. √2g நம்ம ஆல்ரெடி 2g x1. ஓகேவா? அந்த x1 தான் நீ ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்க. அந்த இருக்கு பாரு, x1 இல்லை x. சரி, ஒரு நிமிஷம், 1 minute. ஓகேவா? ஸோ 2gx அப்படின்றது ஈக்குவல் டு A2 உனக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறேன். V2 நான் என்ன பண்ண போகிறேன், நீ சொன்ன அதே இதுக்கு வரேன். 2g, இந்த இடத்துல எனக்கு வெலாசிட்டி வேணும் அப்படின்னா என்ன பண்ண சொன்னேன், 20 + x, அவ்வளோதான், 20 + x.
முடிஞ்சுது. இதை வச்சு நீ என்ன கண்டுபிடிக்கணும், ஏட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சலாமா? அவ்வளோதான். எக்ஸோட வேல்யூ நீ லாஸ்ட் டைம் கண்டுபிடிச்சி அதை வச்சு இந்த எக்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடு. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஏட்டு. புரிஞ்சுதா? ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? அவ்வளோதான். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்த ப்ராப்ளம். 1 மினிட். சார் கேட்டிங் சிஸ்டம்ல இது மட்டும் தான் இருக்குமா? இதை தவிர வேற எதுவும் வரதுக்கு சான்ஸ் இல்லையா? இல்லை, நான் இன்னைக்கு ஒரு 2 ப்ராப்ளம் நடத்தியிருக்கேன். நீங்கள் டைம் கொடுக்க கொடுக்க நான் நிறைய நடத்துகிறேன். நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நான் வந்து ஓரளவு ஃபஸ்ட்டு கிளாஸ் ரொம்ப ரொம்ப உள் டெப்த்தாக போகாமல் ரொம்ப கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளமாக தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் இது. ஆக்சுவலாக பார்த்தா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம் தான். ஸோ அதை மட்டும் தான் நடத்திட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. நம்ம டைம் இருந்தால் கண்டிப்பாக பார்ப்போம்ண்ணே. இது உனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் மாதிரின்னு வச்சுக்கேன். நீ ஏன்னா இந்த ஏரியாவை நீங்கள் டச் பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு, அப்படிதானே? ஆமாம் சார். அதனால தான் நான் இதை கொஞ்சம் உள்ளே போக 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 உனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது ஒரு ப்ராப்ளம். இப்போ வந்து நான் அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் ஈஸியான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நான் முடிச்சிடுறேன். இது கொஞ்சம் டைம் இருக்கிற ப்ராப்ளம். இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இது வருஷம் வருஷம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிங்கன்னா உனக்கு தெரியும். இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டீல் ஸ்லாப் காஸ்டிங் 25 millimeter, 25 millimeter, 5 millimeter with a side riser casting poured horizontally into the mold for a steel A equal to 0.1, B equal to 0.03, C equal to 1. Find the diameter of the cylinder riser. இது வந்து கம்ப்ளீட்லி ரைசர் டிசைன். ஓகேவா? கம்ப்ளீட்லி ரைசர் டிசைனை பொறுத்தி உள்ள ப்ராப்ளம். ரைசர் டிசைனை வச்சு நடக்கூடிய ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து ரைசர்னா என்னன்னு உனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து போரிங் பேசிங், இது வந்து ஸ்ப்ரூ, இது வந்து கேட்டு. இது வழியாக லிக்விட் மெட்டல் உள்ளே என்ட்ரு ஆகும். உள்ளே என்ட்ரு ஆனோடனே இப்போ வந்து இது வந்து மோல்டு. இது வந்து மோல்டு அப்படியே ஃபில் ஆகுது. ஃபில் ஆனோடனே இதான் ரைசருங்கிறது. அதாவது ரைசர் டேப்பராக இருக்கும். இதான் ரைசர் அப்படின்றோம். டேப்பராக அதான் சிலிண்ட்ரிக்கல் தான் நம்ம ஆக்சுவலாக எடுக்கிறோம். லிக்விட் மெட்டலை போர் பண்ணுற லிக்விட் மெட்டல் அப்படியே உள்ளே வந்து ஃபில் ஆகும். ஃபில் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த லிக்விட் ரைசர், இதான் ரைசர் அப்படின்றது. ரைசர் மேலே என்ன ஆகும் அப்படின்னா லிக்விட் மெட்டல் மேலே வரும். ஸோ லிக்விட் மெட்டல் மேலே வரும்போது லிக்விட் மெட்டல் இங்கே ஃபில் ஆகிட்டு இருக்கும், கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும், ஸ்ரிங்க் ஆகும். சொலிடிஃபிகேஷன், அதாவது ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்கிறது. ஃப்ரீசிங்னா சாலிட் ஸ்டேட்டுக்கு போக ட்ரை பண்ணும். அந்த ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா மெட்டல் வந்து ஸ்ரிங்க் ஆகும். ஸ்ரிங்க் ஆகும்போது டு காம்பன்சேட் த ஸ்ரிங்கேஜ் இந்த லிக்விட் ரைசரில் உள்ள மெட்டல் திரும்ப கீழே இறங்கும். கீழே இறங்கி காம்பன்சேட் பண்ணும். ஸ்ரிங்கேஜை காம்பன்சேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும். ஸோ இதில் உனக்கு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த மோல்டு கேவிட்டிக்குள்ள இருக்கிற மோல்டு கேவிட்டியில் இருக்கிற லிக்விட் மெட்டல், இந்த லிக்விட் மெட்டல் ஃபஸ்ட்டு வந்து சொலிடிஃபை ஆகணும். அதாவது இது சொலிடிஃபை ஆன பிறகு தான் இந்த லிக்விட் மெட்டல் வந்து சொலிடிஃபை ஆகணும். லிக்விட் மெட்டல் வந்து கீழே இறங்கணும், அது லிக்விடாகவே இருக்கணும். இது சொலிடிஃபை ஆகிடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு இந்த ஏரியாலாம் கம்ப்ளீட்டாக சொலிடிஃபை ஆகி அதுக்கப்புறம் தான் இது சொலிடிஃபை ஆகணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இதை கண்டுபிடிச்சவர் தான் யார் அப்படின்னா கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கெய்ன்ஸ், நாட் கிரெயின். திஸ் இஸ் கெய்ன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கிராஃப், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, இதை மாதிரி ஒரு கிராஃப் போடணும். இந்த கிராஃபில் வந்து 2 எக்ஸ் அண்ட் ஒய், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிமோ. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்ன சொல்லுவாங்க வந்து ஃப்ரீசிங் ரேஷியோ. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஃப்ரீசிங் ரேஷியோ அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஃப்ரீசிங் ரேஷியோ அப்படின்றோம். இதில் வந்து வால்யூம் ரேஷியோ அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. ஃப்ரீசிங் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து காஸ்டிங்கோட ஏரியா டிவைடட் பை வால்யூம் ஆஃப் காஸ்டிங் டிவைடட் பை ஏரியா ஆஃப்
ரைசர், வால்யூம் ஆஃப் ரைசர், இதுக்குள்ள ரிலேஷன் தான் ஃப்ரீசிங் ரேஷியோ அப்படின்றது. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ரைசர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கேஸ்டிங். இப்போ இதை வச்சு ஒரு கிராஃப் போட்டீங்கன்னா அந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வாக கிடைக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃபெக்டிவ் கேஸ்டிங். இந்த ஏரியாக்குள்ளே பாயிண்ட் விழுதுன்னா கேஸ்டிங் வில் பி டிஃபெக்டிவ் கேஸ்டிங். இதுக்கு மேலே வேணா சவுண்டு கேஸ்டிங். இதுக்கு மேலே பாயிண்ட் இருந்ததுன்னா நல்ல கேஸ்டிங், காம்பவுண்ட் வந்து பக்காவாக ரெடி ஆகும். நீ இந்த ரெண்டு டெக்னிக்லேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட். அதாவது எப்போதுமே இந்த கேஸ்டிங் இருக்குல்ல, இந்த கேஸ்டிங்கோட சர்ஃபேஸ் ஏரியா எப்போவுமே அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஃப்ரீசிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ரீசிங் ரேஷியோ அதிகமாக கேஸ்டிங் ஃப்ரீசிங் ரேஷியோ அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த வால்யூம் ரேஷியோ அதிகமாக இருக்கணும் ஓரளவு. அப்படி அதிகமாக இப்போ பாயிண்ட் இந்த இடத்துல வந்தது, ஃப்ரீசிங் ரேஷியோ அதுக்கப்புறம் வால்யூம் ரேஷியோ இந்த பாயிண்ட் இருந்தால் சவுண்டு கேஸ்டிங். ஸோ ஃப்ரீசிங் ரேஷியோவும் அதிகமாக இருக்கணும், வால்யூம் ரேஷியோவும் அதிகமாக இருக்கணும். ஃப்ரீசிங் ரேஷியோ வால்யூம் ரேஷியோ ரெண்டுமே கம்மியாக இருந்தால் கேஸ்டிங் டிஃபெக்ட் ஆயிரும். ஸோ எப்போதுமே வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேஸ்டிங் காம்போனண்ட்டு, சர்ஃபேஸ் ஏரியா எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஹீட் டிசிபேஷன் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் டிசிபேஷன் அதிகமாக இருக்கும்போது சீக்கிரம் வந்து சொலிடிஃபை ஆகும். ஃப்ரீசிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ரீசிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும்போது சவுண்டு கேஸ்டிங் கிடைக்கும். அட் த சேம் டைம் வால்யூம் ரேஷியோ ஆஃப் த ரைசர் அதுவும் அதிகமாக இருக்கணும். வால்யூம் ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா வால்யூம் ரேஷியோவும் அதிகமாக இருக்கணும், ஃப்ரீசிங் ரேஷியோவும் ஓரளவு அதிகமாக இருக்கணும். ஆப்டிமைஸ்டு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் ரெண்டு பார்த்தோன்னா சவுண்டு கேஸ்டிங் கிரியேட் ஆகும். இந்த பாயிண்ட் சவுண்டு கேஸ்டிங் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த கர்வ் இருக்கு பத்தியா, இந்த கர்வ் வச்சு ஒரு கிராஃப் போட்டிருப்பானுங்க. அந்த கர்வ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் டெவலப் பண்ணுறானுங்க. அந்த ஈக்குவேஷன் தான் என்ன ஈக்குவேஷன் தான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை ஒய் மைனஸ் பி ப்ளஸ் சி. இதான் ஃபார்முலா. இது வந்து ஈக்குவேஷன் ஃபார் திஸ் கர்வ், இந்த கர்வோட ஈக்குவேஷன். இதில் வந்து சம்மில் வந்து ஏ பி சி இது மூணுமே கான்ஸ்டன்ட்டு. இந்த கான்ஸ்டன்ட்டை பற்றிலாம் நீ ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, அது வேண்டாம். கான்ஸ்டன்ட்னா வேற ஒன்றுமே கிடையாது. ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஃப்ரீசிங் கான்ஸ்டன்ட் ஃபார் மெட்டல் அப்படின்னு சொல்கிறது, மெட்டலை பொறுத்த அளவில் ஃப்ரீசிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. பி அப்படிங்கிறது வந்து கான்ட்ராக்ஷன் ரேஷியோ ஃப்ரம் லிக்யூட் டு சாலிட் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் மெட்டல் ப்ராப்பர்ட்டி. அது கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டீல் அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்கும், கேஸ்டைனா ஒரு வேல்யூ இருக்கும். அது நம்ம எடுத்துடலாம், டேட்டா புக்கில் இருந்து எடுத்துறது. அதுக்கப்புறம் சி அப்படின்னா கான்ஸ்டன்ட், அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ டிபெண்டிங் ஆன் த டிஃப்ரெண்ட் மீடியா அரவுண்ட் த ரைசர் அண்ட் த கேஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. நம்மளுக்கு தேவை இந்த எக்ஸ் ஒய் வேல்யூ மட்டும்தான். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை இந்த எக்ஸ் வேல்யூ, ஃப்ரீசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் வேல்யூ தான் என்ன அப்படின்னா ஏரியா பை வால்யூம், இஸ் நாட் வெலாசிட்டி, வால்யூம் ஆஃப் கேஸ்டிங் டிவைடட் பை ஏரியா டிவைடட் பை வால்யூம் ஆஃப் இது கேஸ்டிங் ரைசர். இந்த எக்ஸ் இது இந்த ஃபார்முலாக்கு இதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒய் அப்படின்றது வால்யூம் ரேஷியோ. ஒய் அப்படின்னா வால்யூம் ரேஷியோ விஆர் ஐ பை விசி, அதாவது ரைசரோட வால்யூம் கேஸ்டிங்கோட வால்யூம். இதுதான் நம்மளுக்கு தேவையானது. இந்த 1 2 3 இந்த ஃபார்முலா மட்டும் இது கொஞ்சம் தெரிஞ்சிட்டா இந்த ஃப்ரீசிங் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து சிம்பிள் கான்செப்ட். கேஸ்டிங் டிஃபெக்ட் நல்லா வரணும் அப்படின்னு, கேஸ்டிங் டிஃபெக்ட் இல்லாமல் கேஸ்டிங் நல்லா வரணும், சவுண்ட் கேஸ்டிங்காக வரணும்னா என்ன அதிகமாக இருக்கணும், ஃப்ரீசிங் ரேஷியோ அதிகமாக இருக்கணும், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேஸ்டிங் அதிகமாக இருக்கணும், வால்யூம் ஆஃப் த ரைசர் அதிகமாக இருக்கணும். இதுதான். இதை வச்சுட்டு ரேஷியோ வச்சு சவுண்ட் கேஸ்டிங்கா இல்லையா இந்த இடத்துல பாயிண்ட் வரணும், அவ்வளோதான். வந்ததுன்னா கேஸ்டிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு இந்த கர்வுக்கு கீழே வந்ததுன்னா கேஸ்டிங் வந்து டிஃபெக்டாக மாறும் அப்படிங்கிறது, சரியாக வந்து காம்பன்சேஷன் நடக்காது, ஸோ ஸ்ரிங்கேஜஸ் நடக்காது, ஸோ ப்ராப்ளம்ஸ் வரும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்ன கேட்டிருக்காங்க,
ஸ்டீல் ஸ்லாப் casting 25 into 5 into 5 with a side riser casting poured horizontally into the mold அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்குள்ள ஃபார்முலா நம்ம தெரியணும். இப்போ வந்து ஸ்டீல் ஸ்லாப்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும். அதாவது இதுதான் ஸ்லாப், ரெக்டாங்குலர் கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஸ்லாப், இது ஸ்லாபு. ஸோ இது வந்து 25, இது வந்து 25, இது வந்து 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். ஸோ ஓகே, இதோட சர்ஃபேஸ் ஏரியா இதான் கேஸ்டிங் மெட்டல் கம்ப்ளீட் கேவிட்டி. இதோட ஏரியா கேஸ்டிங் ஏரியா என்ன, சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணணும்? சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப முக்கியம். சர்ஃபேஸ் ஏரியா மொத்தம் இதில் எத்தனை சர்ஃபேஸ் இருக்கு? 1 2 3, ஓகேவா? மொத்தம் இதில் வந்து 6 சர்ஃபேஸ் இருக்கும். உனக்கு பார்த்தா தெரியும், சுற்றி பாரு. தீப்பெட்டி டப்பா மாதிரி இருக்கலாம். தீப்பெட்டி டப்பாவுக்கு 6 முகம் உண்டு, 6 ஃபேஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸோட ஏரியா வந்து நீ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 25 into 5 ப்ளஸ் இந்த சர்ஃபேஸ், அப்புறம் இந்த சர்ஃபேஸ் 25 into 5 ப்ளஸ். ஸோ நான் டைரெக்டாக போட்டுறேன். அதே மாதிரி அந்த சர்ஃபேஸ் எத்தனை சர்ஃபேஸ் இருக்கோ 6 சர்ஃபேஸ் இருக்குது. அந்த 6 சர்ஃபேஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி சர்ஃபேஸ் ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து நீ இது மூலமாக கால்குலேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ப்ராப்ளம் சொல்கிறேன், நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணுங்கள். வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கேஸ்டிங் சிம்பிள், 25 into 25 into 5 in terms of சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் கியூப் என்னன்னு கண்டுபிடிங்க. சென்டிமீட்டர் கியூப். ஸோ இது சர்ஃபேஸ் ஏரியா வந்து just check what is the surface area of particular thing அப்படின்றது அதாவது மொத்தம் 4 சர்ஃபேஸில் வந்து 25 into 25 into 5 வந்து 4 டைம் இருக்கும். சரியா? 25 into 5 அப்படிங்கிறது வந்து 4 ஃபேஸ் இருக்கும். நீ செக் பண்ணி பாரு, உனக்கு தெரியும். இந்த சர்ஃபேஸ் 4 ஃபேஸ் இருக்கிறதுனால உனக்கு வந்து so surface area of casting equal to அதில் மொத்தம் 4 சர்ஃபேஸ் வந்து 25 into 5ல இருக்கும். 25 into 4 into 25 into 5 ப்ளஸ் 2 சர்ஃபேஸ் வந்து 25 into 25ல இருக்கும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கேஸ்டிங். அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் கேஸ்டிங் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ்டிங் வந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் தட் பர்டிகுலர் 25 into 5 into 25. So you can get the value 25 into 25 into 5. into 25 into 5. So in the value வச்சுட்டு you can find out what is the centimeter cube. So இதை ரெண்டு கால்குலேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரைசர் கண்டுபிடிக்க போகிறீங்க. ரைசர் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் டைப் ரைசராக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இது வந்து சிலிண்டருக்கு வந்து மொத்தம் 1 2 இதோட சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைசர் வந்து சிலிண்ட்ரிக்கல் டைப் ரைசர். ஸோ சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, அதோட 5dH ப்ளஸ் அதில் மொத்தம் 2 மேலே கீழேயும் வந்து 2 இருக்கும், 5/4d². ஓகேவா? அதாவது இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். ஸோ இது ஒரு 5/4d², இது ஒரு 5/4d². அதுக்கப்புறம் இது வந்து 5dH.
2 பை டிஹெச்னா இது ஹைட்டு, ரைசரோட ஹைட்டு, இது வந்து டயமீட்ரு. ஸோ பை டிஹெச் போட்டோம்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா, இதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதில் ரைசரை பொறுத்தளவு எப்போதுமே டயமீட்டரும் ஹைட்டும் ஈக்குவல். இஃப் இட் இஸ் நாட் கிவன் தென் யூ அசியூம் தட் டயமீட்டரும் ஹைட்டு ஈக்குவல் நீ எடுத்துக்கிற. ஸோ அதை வச்சுட்டு நீ என்ன பண்ணுறன்னா பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 5/4 டி ஸ்கொயர். ஸோ இது ஏரியா ஆஃப் த ரைசர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வால்யூம் ஆஃப் த ரைசர். வால்யூம் இது வந்து ஒரு சிலிண்டரு. ஸோ நீ வந்து சிலிண்டரோட வால்யூம் எனக்கு என்ன தெரியும், அதாவது 4/3 பைஆர். ஒரு நிமிஷம். The riser is also a cylinder. So volume of riser வந்து 0.25 by d cube. 25 by d cube. ஸோ இந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1 2 3, இது மூணாவது ஃபார்முலா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இது வந்து செகண்ட் ஃபார்முலா, தேர்டு வந்து வால்யூம். ஸோ இதை வச்சுட்டு தான் நீ என்ன பண்ணணும்னா யூ ஆர் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். இதில் வந்து யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஃப்ரீசிங் ரேஷியோ அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஒய் வேல்யூ, அதாவது வால்யூம் ரேஷியோ. அதை நான் ஆல்ரெடி சொல்லி போட்டேன். ஃப்ரீசிங் ரேஷியோனா எக்ஸு. ஃப்ரீசிங் ரேஷியோனா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து ஃப்ரீசிங் ரேஷியோ ஈக்குவல் டு A by V casting divided by A by V riser. ஸோ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாரு. ஸோ இந்த கேஸ்டிங்கோட ஏரியா வந்து நீ இப்போ கால்குலேட் பண்ணி வச்சிருப்ப. இது என்ன வேல்யூ அப்படின்னு உனக்கு தெரியும். அது வந்து டைரெக்டாக உனக்கு கிடைச்சிரும். ஸோ அது வந்து 1750 டிவைடட் பை 3125. 3125 இது வந்து காஸ்டிங்கோட ஏரியா. இது இந்த ரெண்டு வேல்யூ. ஸோ காஸ்டிங் சர்ஃபேஸ் ஏரியா 1750 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்புறம் இது வந்து 3125 சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூ வந்து காஸ்டிங்கோடது. காஸ்டிங். அதே மாதிரி நீ என்ன பண்ண போறன்னா இப்போ ரைசரோட ஏரியா கண்டுபிடிக்கிற. ஸோ ரைசரோட ஏரியா வந்து நீ இப்போ இதுல இருந்து யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த இன் டர்ம்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர்ல என்ன வரும். பையை அப்படியே வச்சுட்டு அப்படின்னா 1.5 by d ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைசர் 1.5 by d ஸ்கொயர். ஸோ இது வந்து 1.5 by d ஸ்கொயர் டிவைடட் பை வால்யூம். வால்யூம் வந்து ஃபார்முலா வந்து ரைசரோட வால்யூம் கூட ஃபார்முலா. இது ஃபார்முலா தான்ப்பா, வேற ஒன்றும் கிடையாது. 0.25 by d cube. ஸோ இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட். இதை நீ ஃபுல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் டியில் வந்து உனக்கு வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ வந்து 0.093 டி. டைம் ஆகும். ஸோ அதனால் நான் டைரெக்டாக போடுறேன். ஸோ இது வந்து என்னென்னா ஃப்ரீசிங் ரேஷியோட வேல்யூ, எக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் த வால்யூம் ரேஷியோ. ஸோ இந்த வால்யூம் ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? வால்யூம் ரேஷியோ வந்து வால்யூம் ரேஷியோ அது வந்து ஒய் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் that particular value. Y equal to volume of riser divided by volume of casting. So volume of riser வந்து
0.25 d cube divided by volume of casting. You already calculated what is 3125, so you can get, you just find the value 0.00025 d cube. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஒய் கால்குலேட் பண்ணுறீங்க. இந்த எக்ஸ் ஒய்யை வந்து அந்த ஃபார்முலாவில் வந்து நீ சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டயமீட்டர். அவ்வளோதான். ஸோ இதுதான் சம்மில் கேட்டிருக்காங்க. சம்மில் வந்து யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டயமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ரைசர். ஸோ அந்த ஃபார்முலா என்ன? ஸோ ஆட்டோமேட்டிக்காக சரி, ஓகே. இது வரைக்கும் தம்பி எதுவும் டவுட் இருக்கா சார்? சொல்லுங்க சார். ஒய் வேல்யூ வந்து 8 × 10⁻⁵ சார். ஒரு நிமிஷம். ஒய் வேல்யூ வால்யூம் ரேஷியோ 0.25 வால்யூம் வெலாசிட்டி ரைசர் டிவைடட் பை காஸ்டிங் 0.25 into d cube divided by 3125 போட்டா எவ்வளவு வருது? 8 × 10⁻⁵ சார். ஓகே சார். ரைசர் சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா 5/4 d கரெக்ட் தான். ஓகே 1/4 ஓகே கரெக்ட் தான். 0.25 by d cube தான் இதோட. ஏன்னா வந்து இது கரெக்ட் தானே? வால்யூம் ஆஃப் த ரைசர் கரெக்ட் தானே? வால்யூம் ஆஃப் த ரைசர் கரெக்ட் தானேப்பா? ஃபார்முலா சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா என்ன சொல்ல முடியுமா? சிலிண்டர் வால்யூம் அதை செக் பண்ணிக்கிடும் கரெக்டா இருக்கானே. சிலிண்டருக்கு வால்யூமோட ஃபார்முலா சார் πr² வச்சு தான் சார். π/4 d² வச்சு தான் சார். π/4 d² h. ஓகே, இதுல h d சேம். அப்போ வந்து 0.25 by d cube கரெக்ட் தானே? அப்போ இந்த இடத்துல 0.25 by d 0.25 இது வந்து பை அப்படிதானே? இந்த இடத்துல பை தானே வரும். ஆமா சார். ஆமா, நான் தான் கரெக்டா விட்டுட்டேன். கரெக்ட் தான். பை மிஸ் பண்ணிட்டீங்க சார். அப்ப இது கரெக்ட் தானே? பாரு. சாரி 0.25 by d cube தான். இந்த இடத்துல பை தானே வரும். 2.5 × 10⁻⁴. கரெக்ட் தானே? 0.00025 d cube கரெக்ட் தான். ஓகே தேங்க் யூ. அப்போ வால்யூம் ரேஷியோ கரெக்ட் தான். நான் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். அதாவது இங்க இருந்து நான் கொண்டு வரும்போது 0.25 போட்டேன். 0.25 × π d cube இந்த வேல்யூ போடணும். இந்த இடத்துல பையை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் த காஸ்டிங் என்னன்னு போடுறேங்க. ஸோ 3125 ஓகே, வேல்யூ கரெக்ட் தான். ஸோ அதை போட்டோன்னா யூ வில் கெட் த ஒய் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஓகே தானே? அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா என்ன பண்றோம்னா so you can go with the formula. so என்ன formula யூஸ் பண்றோம்? so x equal to அதே formula நீங்க எடுக்கிற x equal to a by y minus b plus c. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா 0.093 d ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க 0.1 டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ வந்து 0.00025 d கியூப்பு மைனஸ் 1 minute
ஸோ டி கியூப் ஸோ 0.00 டி கியூப் மைனஸ் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0.03, அது சம்மில் கொடுத்துருக்காங்க, மெட்டல் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ப்ளஸ்ஸு ஏ சியோட வேல்யூ வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க 1. அதுலேருந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டயமீட்டர் ஆஃப் த ரைசர். அவ்வளோதான்ப்பா இந்த ப்ராப்ளம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங். டயமீட்டர் கண்டுபிடிச்சி தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் ஃப்ரீசிங் ரேஷியோ. ஃப்ரீசிங் ரேஷியோக்கு நீ என்ன பண்ணணும், இந்த டியை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் வாட் இஸ் த எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க திரும்பவும். ஸோ எக்ஸ் கால்குலேட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. எக்ஸ்னா ஃப்ரீசிங் ரேஷியோ, ஒய்னா வால்யூம் ரேஷியோ. எக்ஸ்னா அந்த கிராஃபில் வர்றது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃப்ரீசிங் ரேஷியோக்குள்ள ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒய் அப்படின்றதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், விஆர் பை விசி. இதில் நீ ரொம்ப முக்கியமானது வந்து ரைசரோட வால்யூமோட ஃபார்முலா, சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ரைசருக்கு 2 சர்க்கிள் இருக்கும், சுற்றளவு இருக்கும். ஸோ அது πdh ப்ளஸ் 2 × π/4 d², அது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் சிலிண்டர் தான் ரைசர். ஸோ சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஸோ அது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து 0.25 πd³ ஏன் போட்டேன்னா, இந்த சிலிண்டரோட வால்யூம்குள்ள ஃபார்முலா வச்சு நம்ம போடுறோம். சிலிண்டரோட வால்யூம் வந்து π/4 d²h. π/4னா உனக்கு ஆக்சுவலாக 0.25 π, 1/4 தான் 0.25 π. h = d சிலிண்டர் ரைசரை பொறுத்தளவில். ஸோ h³. ஸோ அதை வச்சு 0.25 πd³ எடுத்துக்கிறீங்க வால்யூம் ஆஃப் ரைசர். ஸோ அதை வச்சு நீ இந்த இந்த யூனிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற. ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அதுலேருந்து நீ என்ன கண்டுபிடிக்கிற, டயமீட்டரு. இந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி டி வேல்யூ. ஓகேவா? அதுலேருந்து எக்ஸ் டி கால்குலேட் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து இந்த டி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி யூ வில் கெட் வாட் இஸ் த ஃப்ரீசிங் ரேஷியோ. ஸோ ஃப்ரீசிங் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஷுட் பி கிரேட்டர் தேன் 1. அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஃப்ரீசிங் ரேஷியோ 1.2, 1க்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் தான் மெட்டல் வந்து கரெக்டாக காஸ்டிங் வந்து டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் ப்ராப்ளம். இது டவுட் இருக்கா சார்? சொல்லுங்க சார். நம்ம ரைசர் எப்பவுமே சிலிண்ட்ரிக்கல் ஷேப், அதோட டயாமீட்டர் ஹைட் சேம்னு எப்பவுமே நம்ம எடுத்துக்கலாமா? எப்பவுமே எடுத்துக்கணும். ஆமா, கொடுக்கலனா சம்ல கொடுக்கலனா நார்மல் காஸ்டிங்ல அப்படிதான் இருக்குமா சார்? ரெண்டுமே சேமா தான் இருக்குமா? சேமா தான் இருக்கும். ஆமா, ஹைட்டும் டயாமீட்டரும் சம்ல இன்கேஸ் கொடுக்கலன்னா நீ சேமா வச்சே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கேட் கொஸ்டின். அதாவது இந்த கேட்டுக்கு எப்போ கேட்டிருந்தாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம், நான் அந்த கேட் கொஸ்டினை பார்த்து சொல்றேன். இது வந்து எந்த இயர் கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து பழைய இது கேட்டு, ரொம்ப முன்னாடி 2011 நினைக்கிறேன். 2011ல கேட்ட இந்த கேட் கொஸ்டின். இதில் வந்து சம்ல எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீ நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். கேட்டும் ஹைட்டும் இதுவும் நம்மளுக்கு வந்து சேம் வச்சுட்டு நம்ம வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சம் கொடுத்துருந்தா நம்ம வந்து மாத்திக்கலாமே தவிர மற்றபடி ஆசிசிட்டிஸ் அதை அப்படியே வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் சார். அப்புறம் அந்த ரைசர் கான்செப்ட் ஒன்று சொல்றீங்கல்ல, ஃபர்ஸ்ட் சொலிடிஃபை ஆகிறது, செகண்ட் சொலிடிஃபை ஆகுறதுன்னு. ஆமா ஆமா, அது மட்டும் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். இப்போ நான் திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு தடவை. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கெய்ன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ரிலேஷனை வந்து சொல்றாரு. இதுல வந்து ஃப்ரீசிங் ரேஷியோ, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஃப்ரீசிங் ரேஷியோ அப்படின்றது, இது வந்து வால்யூம் ரேஷியோ அப்படின்றது. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து கிடைக்குது அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஃப்ரீசிங் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஏரியா பை வால்யூம் ஆஃப் காஸ்டிங் டிவைடட் பை ஏரியா பை வால்யூம் ஆஃப் ரைசர், இது ரேஷியோ. அதே மாதிரி வால்யூம் ரேஷியோ அப்படின்றதுல அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, வால்யூம் ஆஃப் ரைசர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் காஸ்டிங், இதுதான் அவரோட ரேஷியோ. இதில் நீ நல்லா பார்த்தேன்னு வச்சுக்கேன்,
இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இப்போ சப்போஸ் இந்த இடத்துலலாம் பாயிண்ட் வந்ததுன்னா காஸ்டிங் வந்து டிஃபெக்டா கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த கிராஃபுக்கு மேலே போகுதுனா தான் காஸ்டிங் வந்து பெர்ஃபெக்ட் காஸ்டிங் கிடைக்கும். அதாவது பெர்ஃபெக்ட் காஸ்டிங் வந்து இங்கே தான் கிடைக்கும், வித்தவுட் டிஃபெக்ட்ல கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கேன், ஒரு இது நார்மல் கான்செப்ட். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து போரிங் பேசின்னு ஸ்க்ரூ போட்டு லிக்விட் மெட்டலில் போர் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து ரைசர் நீ போட்டிருக்க, சாரி ரைசர் கொஞ்சம் பெருசாக போட்டேன். ஸோ நம்ம வந்து லிக்விட் மெட்டல் வந்து ஃபில் ஆகும்போது இந்த மெட்டல் வந்து மேலே ஏறும். ரைசரில் ஏறும்போது மெட்டல் வந்து இங்கே சொலிடிஃபை ஆகும்போது இங்கே லிக்விட் மெட்டலாகவே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த இந்த ரைசர் வந்து எப்போதுமே லிக்விட் ஸ்டேட்ல இருக்கணும் டில் கம்ப்ளீட் காஸ்டிங் வந்து சொலிடிஃபை ஆகிற வரைக்கும். அப்போ எது ஃபர்ஸ்ட் சொலிடிஃபை ஆகணும்? பர்டிகுலர் மோல்டு, இந்த காஸ்டிங் மோல்டு ஷுட் பி சொலிடிஃபைடு ஃபர்ஸ்ட், ஷுட் பி சொலிடிஃபைடு பிஃபோர் ரைசர் வந்து சொலிடிஃபை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் திங் சொலிடிஃபை. சொல்லுங்க. ரைசரோட சர்ஃபேஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்ல சார், அப்ப அது சொலிடிஃபை ஆகாதா சார்? அதே டவுட் தான் சார் எனக்கும். ரைசரும் சொலிடிஃபை ஆயிட்டு வரும்ல சார்? இல்ல, இந்த மெட்டல் வந்து ஃபில் ஆகுது, இதோட டிசைனு அதுக்கு தான் அவன் வந்து அந்த ஏரியா வால்யூம் டிசைன் வந்து இதில் போட்டிருக்கிறான். இந்த லிக்விட் மெட்டல் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகி இது மேலே ரைஸ் ஆகும்போது இந்த ஏரியா இருக்குல்ல, இது சொலிடிஃபை ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நீ சர்ஃபேஸு அதோட வால்யூம் வந்து நீ நம்ம வந்து டிசைன் பண்ணவே செய்யணும். அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணாதான் டிஃபெக்ட் இருக்காதுன்றான். நீ அதனால என்ன பண்ணணும்னா, அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த காஸ்டிங், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பர்டிகுலர் காஸ்டிங் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீ ரேஷியோ வந்து செட் பண்ணணும். ஃப்ரீசிங் ரேஷியோவில் வந்து இந்த A/V வேல்யூ அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்து இந்த வேல்யூ உனக்கு VR/VC இந்த வேல்யூ அதிகமாக இருக்கணும். வால்யூம் VR/VC இந்த வேல்யூ அதிகமாக இருந்தால் யூ வில் கெட் த பெர்ஃபெக்ட் காஸ்டிங். அதாவது பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கணும். ஆல்மோஸ்ட் இது அதிகமாக இருந்து இது கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, இந்த பாயிண்ட் இந்த இடத்துக்கு வந்தாலும் டிஃபெக்ட் காஸ்டிங்காக இருக்கும். ஒருவேளை இது அதிகமாக இருந்து இந்த வேல்யூ கம்மியாக இருந்தாலும் காஸ்டிங் வந்து டிஃபெக்ட் ஆகும். ஸோ இதுவும் அதிகமாக இருக்கணும், அட் த சேம் டைம் இதுவும் அதிகமாக இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கணும். இந்த பாயிண்ட் தான் பெர்ஃபெக்ட் காஸ்டிங்கு கொண்டு வரான். அதுக்கேற்ற மாதிரி உன்னோட டிசைன் வந்து கொண்டு வரணும். உன்னோட காஸ்டிங் நீ பண்ணும்போது ரைசரோட டிசைனையும் நீ காஸ்டிங் ப்ராடக்ட் என்னன்னு அதுக்கு என்ன அது வால்யூம் எவ்வளவு, அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு நீ ஐடென்டிஃபை பண்ணி அதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி இது ரெண்டும் ஓகே அப்படின்ன பிறகுதான் நீ என்ன பண்ணணும்னா பெர்ஃபெக்ட் காஸ்டிங் கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. அதுதான் இந்த கெய்ன்ஸோட ரிலேஷன். நம்ம வந்து சில நம்ம வந்து டைரக்டா பார்த்தோன்னே இது நம்ம வந்து இது எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நம்ம இது பண்ணாதான் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம இது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும் சார் வைக்கும், அப்படிலாம் கிடையாது. சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ. சர்ஃபேஸ் ஏரியா என்ன, அதோட வால்யூம் என்ன, நம்ம டயக்ராமை பார்த்து நம்ம எதுவுமே முடிவு எடுக்கக்கூடாது. நான் இப்போ ரஃபாக போட்டிருக்கேன், இதோட வால்யூம் என்ன, இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன, இந்த ரேஷியோவில் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு இந்த கர்வ் போடும்போது அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த கர்வுக்கு தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஃபார்முலா கொடுக்குறான். அந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா, அதாவது x = பர்டிகுலர் y - b a/+c இந்த ஃபார்முலாவை கொண்டு வரான். அதுக்கு தான் இப்போ இந்த எக்ஸுங்கிறது தான் இந்த வேல்யூ, இந்த ஒய்ன்றது தான் அந்த வேல்யூ, ஏபிசிங்கிறது மெட்டலோட கான்ஸ்டன்ட். ஓகேவா? வேற எதுவும் இந்த கேளுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, எனக்கும் அப்பதான் ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். சார் சொல்லுங்க சார். இப்போ வந்து உள்ள சாலிடிஃபை ஆகணும்னா கூலிங் ரேட் வந்து அந்த இடத்துல ஃபாஸ்டா இருக்கணும்ல சார்? இந்த இடத்துல தானே நான் உள்ள சார் நீங்க கேவிட்டில என்னப்பா பின் வைக்கிறது தெரிய மாட்டேங்குது சார். அந்த இடத்த எக்ஸ்போர்ட் எங்களுக்கு காமிச்சிருங்க சார். இந்த இடமா இப்ப தெரியுதா? இது ஓகேவா? இது தெரியுது இல்ல? தெரியுது சார். அதான்ப்பா, இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் சொலிடிஃபை ஆகணும். அதாவது
நீ லிக்விட் மெட்டல் போர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த லிக்விட் மெட்டல் இங்கே வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? லிக்விட் மெட்டல் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபில் ஆகி ரைசர் ஃபில் ஆகும். ரைசர் ஃபில் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கும். ரைசர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகும். மேலே போகும்போது கிராவிட்டினால கீழே வரும். சரியா? அப்படி கிராவிட்டினால கீழே வரும்போது இந்த இடம் வந்து சொலிடிஃபை ஆகிட்டே இருக்கும். அதாவது சொலிடிஃபிகேஷன் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். சென்டரில் வந்து லிக்யூடாக தான் இருக்கும். கம்ப்ளீட் லிக்யூடாக இருக்கும். சைடு தான் ஃபர்ஸ்ட் சொலிடிஃபை ஆகிட்டு இருக்கும். சைடு மெட்டல் வந்து சொலிடிஃபை ஆக ஸ்ரிங்க் ஆகும். ஸ்ரிங்க் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூம் வந்து கம்மியாயிட்டு இருக்கும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா, இப்போ இந்த எண்டெல்லாம் சொலிடிஃபை ஆகும்போது இது பர்ஃபெக்ட் காஸ்டிங் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இங்கே இருக்க லிக்விட் மெட்டல் தள்ளும். இங்கே இருக்க ஓரத்தில் இந்த லிக்விட் மெட்டலை தள்ளிட்டு இருக்கும். டியூ டு அந்த ஹைட்ரோஸ்டோட்டிக் அந்த உனக்கு வந்து அந்த லிக்விட் மெட்டலுக்கு ஒரு ஃபோர்ஸ் உண்டுல்ல, அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகும்னா ஓரமாக மெட்டலை தள்ளும். தள்ளி அது வந்து என்ன பண்ணும்னா இது பண்ணிக்கிட்டு இருக்கும். இங்கேருந்து லிக்விட் மெட்டல் இறங்கும். அதாவது ரைசரில் ஏறின மெட்டல் கீழே இறங்கும். அதே மாதிரி இந்த லிக்விட் மெட்டல் ஓரமாக தள்ளிட்டு இருக்கும். இந்த இடத்துல லிக்விடாக தான் இருக்கும் இன்டர்னலாக. இந்த சர்ஃபேஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா டைரக்ட் கான்டாக்ட் வித் த சாண்டு. ஸோ அதனால இந்த இடம் ஃபர்ஸ்ட் சொலிடிஃபை இதுக்கு பிறகு என்ன பண்ணா டைரக்ஷனல் சொலிடிஃபிகேஷன் அப்படின்ட்டுருவாங்க. டைரக்ஷனல் சொலிடிஃபிகேஷன்னா அவுட்ரு எண்டு இந்த கர்வு இதெல்லாம் பக்காவாக சொலிடிஃபை ஆகும். சொலிடிஃபை உள்ள மெட்டல் லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடம் கம்ப்ளீட்டாக லிக்விட் ஸ்டேட் இருக்கும். அப்படி தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொலிடிஃபை ஆகும். கம்ப்ளீட்டாக வரும்போது இன்டர்னலாக லிக்விட் மெட்டல் இருந்துட்டு இருக்கும். அப்போ இந்த இடம் காலியாகும். அப்படி அதாவது என்ன சொல்றது, கான்ட்ராக்ட் ஆகும்போது வால்யூம் கம்மா மெட்டல் இல்லாமல் போகனால அந்த லிக்விட் மெட்டல் உள்ள வரும். அப்போ நம்மளோட எய்ம் வந்து என்ன அப்படின்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சொலிடிஃபை ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட் எண்டு இந்த இடம் சொலிடிஃபை ஆகிற வரைக்கும் லிக்விட் வந்து இந்த இந்த பர்டிகுலர் ரைசரோட மெட்டல் வந்து ரைசரில் இருக்கிற ஏறின மெட்டல், அதாவது ஃபில் ஆகி மேலே ஏறி இருக்கும்ல லிக்விட் மெட்டல், அது வந்து திரும்ப கீழே இறங்குற வரைக்கும் இது லிக்விடாகவே இருக்கணும். அப்போ இது லிக்விடாகவே இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டயாமீட்டரு ஹைட்டு இந்த ரெண்டையும் வந்து செட் பண்ணணும். எதோடது? ரைசரோட டயாமீட்டர் ஹைட்டு. அதுக்கு வந்து நீ இந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த சொலிடிஃபிகேஷன் நடக்கிறது. ஓகேவா? இன்னும் டீடைல் மெட்டல் ப்ராப்பர்ட்டி எதுவும் சார்? மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் சார் நீங்க சொல்றது எங்களுக்கு மாதிரி இந்த சாலிடிஃபிகேஷன் டைம் அதெல்லாம் மாறும் சார். எங்க டவுட் என்ன அப்படின்னா, நம்ம சாண்ட்ல படுற மெட்டலே சாண்டோட கூலிங் ரேட்டால சொலிடிஃபை ஆகும்போது அந்த ரைசர்ல வர லிக்விட் வந்து ஏர்ல டைரக்டா கான்டாக்ட் இருக்குல்ல, சாண்ட் கான்டாக்டும் இருக்கும் ஏர் கான்டாக்டும் இருக்கும். அப்போ அதோட சொலிடிஃபிகேஷன் ரேட் தானே அதிகமா இருக்கும். ஓ, நீ சொல்றது வந்து ஏர்ல கண்டக்ஷன் நியூ சிம்பிள் கான்செப்ட். நீ சொல்றது எனக்கு புரியுது. கண்டக்ஷன் அதிகமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, கன்வெக்ஷன் அதிகமாகுமா? கண்டக்ஷன் தானே அதிகமாகும். மெட்டல் கான்டாக்ட்ல இருக்கிறது இல்ல, இது ஏர் தானே. உனக்கு இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த அளவுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இங்க இருக்காது. அதனால இது லிக்விட்ல மோஸ்ட்லி லிக்விட மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்ல இதை சுத்தி வந்து உனக்கு சாண்ட் இருக்குடா. சாண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபுல்லாவே பேக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல. அதுக்குள்ளதான் கேவிட்டி இருக்குது. உனக்கு வந்து மெட்டல் வந்து டைரக்டா அந்த சாண்ட்ல தான் டச்லயே இருக்கும். அதாவது இந்த மெட்டல் காஸ்டிங் ப்ராடக்ட் வந்து மெட்டல் வந்து சொலிடிஃபை ஆகும்போது கம்ப்ளீட்டா என்ன ஆகும் அப்படின்னா சாண்ட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லா கான்டாக்ட்ல இருக்கும். இந்த இடம் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகி இதுதான் ஃபர்ஸ்ட் சொலிடிஃபை ஆகும் ஸ்பீடா. இது சொலிடிஃபை ஆகவே கூடாது. அதாவது சொலிடிஃபை ஆகக்கூடாது மீன்ஸ் இது எல்லாம் சொலிடிஃபை ஆன பிறகு தான் இது சொலிடிஃபை ஆகும். இது லிக்விடா தான் இருக்கும். இது கம்ப்ளீட்டா லிக்விடா இருந்தாதான் இது ஃபைனலா தான் இது சொலிடிஃபை ஆகும். ரைசரும் சொலிடிஃபை ஆகான்னு சொல்ல முடியாது. எல்லாம் கம்ப்ளீட் சொலிடிஃபை ஆன பிறகு தான் இது ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா அதான் நம்ம வந்து சம்மு சால்வ் பண்ணும்போது இதை வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னு சால்வ் பண்ணுவோம். ஆனால் சிலிண்ட்ரிக்கலாக இருக்காது. நீ பார்த்தோன்னா ரைசர் வந்து டேப்பராக தான் இருக்கும். இப்படி போட்டிருப்பாங்க, டேப்பரிங்காக தான் இருக்கும். டேப்பரிங்காக வச்சிருப்பாங்க. என்னப்பா கோனிக்கல் ஷேப்பு டேப்பர்ன்னு சொல்லுவாங்க. அதான் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படிம்பாங்கல்ல, அந்த இதில் இருக்கும். நீ வந்து கட் பண்ண எப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்கும்.
கோனோட அந்த ரைசரோடது. இன்னும் கன்வின்ஸ் ஆகலையா? ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு சார். ஆ, நீங்க இன்னும் நீ இன்னும் டீட்டெயில்டா போகணும்னு வச்சுக்கோ. இது நான் என்னன்னா ரெஃபர் பண்ணிட்டு இன்னும் உன்னோட டவுட், இன்னும் வேற என்ன டவுட் இருக்கு இதுல? அதை வச்சு தான் இந்த ஃப்ரீசிங் ரேஷியோ வால்யூம் ரேஷியோ வந்து செட் பண்றாங்க. அதான் இந்த கெய்ன்ஸோட ஃபார்முலாவே அதான். ஓகேவா? ஓகே சார். சரி. வேற நீ சொல்லியிருக்கிற, நான் இன்னும் இதை விட மாட்டேன். நீ சொன்ன நான் இது வேற எதுவும் புக்ல இருக்கா அப்படிங்கிறத நான் தேடி பார்க்குறேன். ஒருவேளை இதை விட இன்னும் இன்னும் பெட்டரா வந்து இது பண்ற மாதிரி வேற எது இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? மணி 8:15, ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரத்துக்கு மேல போகுது. நான் இதோட முடிச்சுக்குவேன். அப்புறம் இன்னும் ஒரு ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணவா? நம்ம பசங்க எத்தனை பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துப்போம். தம்பி, நான் அடுத்த நாளைக்கு பார்க்கலாமா? ஹலோ, யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே சார். நாளைக்கு பார்க்கலாமா? மெத்த ப்ராப்ளம் நாளைக்கு இன்னொரு தடவை வேற எது சார். இது. ஓகே ஓகே சார். பிரபாகரன் சார், ஜி என்னாச்சு? நாளைக்கு பார்க்குமா? போதும், மணி இது 1 மணி நேரத்துக்கு மேலாம் போகக்கூடாது. சார் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். நீங்க எதுவும் ப்ரிப்பேர் பண்ண கொண்டு வாங்க. இதுக்கப்புறம் போற எஸ் எஸ், நாளைக்கு பார்க்கலாம். மீதி உள்ளது நாளைக்கு பார்த்துடலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். சார். சொல்லுங்க சொல்லுங்க கார்த்திக். சார், அடுத்து இந்த கூலிங் கர்வும் பேட்டர்ன் டிசைனும் ஒரு கிளாஸ்ல எடுங்க சார். சரி. கூலிங் கர்வ்னா நீ சொல்றது எது? இது கேஸ்டிங்ல தான். சரி ஓகே. சரி ஓகே ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல். சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார். சரி. சரிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ.